9th students promoted as 10th students. இன்னைக்கு நம்ம இயல் 1ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். எழுத்து சொல் ஓகேங்களா. அதில் எழுத்து அப்படின்னா என்னென்னா அதில் சார்பெழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சார்பெழுத்துக்கள் மொத்தமே 10 இருக்காம். அது என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்குது. அதில் உயிரளபடை, ஒற்றளபடை 2 அளபடை பற்றி தான் இந்த இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. அளவெடுத்தல் அப்படின்னாவே நீண்டு ஒலித்தல், இழுத்து சொல்கிறது ஓகேவா. சவுண்டு நீளமாக கேட்குறது. பேச்சு வழக்கில் நம்ம இழுத்து தான் பேசுவோம். தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டோம், தம்பி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உள்ளதான். அப்படி பேசும்போது நம்ம பேசுறதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, உணர்வு, தம்பி அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட உணர்வோடு கூப்பிடுறோம். அதோட அதுக்கும் அந்த கேட்குற ஓசை இனிமையாக இருக்கும். இதுக்கும் இந்த நீண்டு ஒலித்தல் அதாவது அளவெடுத்தல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு அம்மா, தம்பி அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயிரளபடையை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா செய்யுளில் அதாவது பாட்டு நமக்கு தெரியும்ல, கவிதை, அந்த கவிதை பேழையில் வர பாட்டு. அதில் செய்யுளில் மொழிக்கு அப்படின்னா மொழினா வார்த்தை. அதில் ஃபஸ்ட்லேயோ முதல்லையும் இல்லைன்னா இடையிலையோ இல்லை இறுதியிலையோ இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் அதாவது ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா இதெல்லாம் உயிர் நெட்டெழுத்துக்கள். அதெல்லாம் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்கிறதுக்காக அதற்கினமான குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் பின்னாடி வருமா, அதுதான் உயிரளபடை ஓகேங்களா. அது 3 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தோன்னா செய்யுளிசை அளபடை. செய்யுளிசைனா அளபடைனா என்ன அப்படி பார்த்தோன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வர நெட்டெழுத்துக்கள் தான் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்குதுங்க.